الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صبحكم ومساكم. وقد قال رسول الله صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் மறுமை நாள் வரைக்கும் உள தூய்மையோடு அதே சத்தியத்தை பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. இன்றைய இந்த ஜுமா பிரசங்கத்தின் மூலம் ஒரு மனிதன் எப்படி முஸ்லிமாகுவது என்பது பற்றி தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். 2 சாட்சியங்களை சொல்லிவிட்டால் தான் முஸ்லிமாகி விடலாமே என்ற எண்ணம் இதனை கேட்கின்ற போது உங்களுடைய மனதிலே எழலாம். அந்த ஒரு கோணத்தை பற்றி இன்று நாம் பேசவில்லை. மாறாக ஒரு மனிதன் முஸ்லிமாகின்ற போது அவனுடைய தன்மைகள் எப்படி மாற வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் என்ற அந்த நேர்வழியை தந்த கண்ணியமிக்க அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் சில வசனங்கள் மூலம் சொல்லுகின்றான். அதாவது இன்னும் ஒரு கோணத்திலிருந்து கண்ணியமிக்க அல்லாஹ் படைத்த 2 படைப்பினங்கள், சோதனைக்காக படைத்த 2 படைப்பினங்கள், ஒன்று மனித வர்க்கம் மற்றொன்று ஜின் வர்க்கம். இது உங்களுக்கு தெரியும். பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் படைத்தவனுடைய இயற்கை வழிகாட்டலாகிய இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றான். பருவ வயது அடையும் வரைக்கும் ஒரு மனிதன் எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் எந்த வணக்க வழிபாடுகளை மார்க்கமாக அவன் செயல்படுத்தினாலும் பருவ வயது அடையும் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமாக இருக்கின்றான் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் அங்கீகரித்து விடுகின்றான். அதற்கிடையிலே மரணிக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்வின் வெற்றி இலக்காகிய சுவனத்தையும் கொடுத்து விடுகின்றான். பருவ வயதை அடைகின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இயற்கை வழியாகிய இஸ்லாம் என்பதை அவன் ஏற்கின்றானா நிராகரிக்கின்றானா என்பது அவனது உரிமையிலே அல்லாஹ் விட்டு விடுகின்றான். முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்ற எம்முடைய மிகப்பெரிய சமூகத்திலே 2 சாட்சியங்கள் சொல்லிவிட்டால் அவன் முஸ்லிமாகி விடுகின்றான் என்று வெறும் மந்திர வார்த்தைகளாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வசனங்களிலே ஒரு மனிதன் படைத்தவனால் அவனுக்கு அடிபணிந்து வாழ்வதற்கு படைக்கப்பட்ட 2 படைப்பினங்கள், அந்த 2 படைப்பினமும் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி வாழ்கின்றனவா புறக்கணித்து வாழ்கின்றனவா
என்ற சோதனை கூடம்தான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழுகின்ற மனிதன் அரபு மொழியிலே முஸ்லிம் என கூறப்படுகின்றான். முஸ்லிம் என்றால் முற்றிலும் கட்டுப்பட்டவன், அடிபணிந்தவன் என்பது கருத்தாகும். அத்தகைய ஒரு முஸ்லிம் தான் நிரந்தர வாழ்க்கையின் முதல் சோதனை கூடமான இந்த வாழ்விலே உண்மையிலேயே அந்த முஸ்லிம் யார் என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இன்றைய இந்த உபதேசத்தின் நோக்கமாகும். படைத்தவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் இந்த தலைப்பிலே இந்த விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இது எமது கண்டுபிடிப்பு கிடையாது. இப்போது இந்த வசனங்களின் ஒளியிலே கண்ணியமிக்க அல்லாஹ் ஒரு மனிதன் முஸ்லிம் என்ற அந்தஸ்தை எப்படி அடைகின்றான் என்பதை இந்த வசனங்களிலே தெளிவுபடுத்துகின்றான். அதனை சுருக்கமாக முதலிலே உங்களுக்கு சொல்லுவதென்றால், மனிதனிலே இயற்கையாகவே சில குணங்கள், சில பண்புகள் இருக்கின்றன. அது எல்லா மனிதர்களிலும் இருக்கும். அந்த பண்புகளை வைத்துத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இப்படியான ஒரு மனிதன் ஏனைய மனிதர்களிலிருந்து வித்தியாசப்பட்டு ஒரு முஸ்லிமாக மாறுவது எப்படி என்றால், இயற்கையாக தன்னிலே இருக்கக்கூடிய பண்புகள், நோக்கங்கள், ஆசைகள், இவற்றை அல்லாஹுக்கு அடிபணிந்து அல்லாஹுடைய திருப்தியை தேடுகின்ற ஒரு மனிதன் எப்படி இவற்றை ஒழுங்கமைக்க வேண்டுமோ அப்படி ஒழுங்கமைத்து விட்டால் அவன் முஸ்லிமாக மாறுகின்றான். ஏனையவர்கள் இயற்கையாகவே ஒரு மனிதன் எதனையெல்லாம் ஆசைப்படுவானோ, எதனையெல்லாம் அவன் விரும்பி செய்வானோ அதனையே செய்து கொண்டிருந்தால் அவன் எல்லா மனிதர்களையும் போன்று ஒரு மனிதன் என்ற அந்தஸ்தில் இருப்பானே ஒழிய அதிலிருந்து வெற்றி அந்தஸ்தாகிய ஒரு முஸ்லிமாக அவன் மாற முடியாது. இதுதான் அடிப்படை. இதனை நீங்கள் மனதிலே பதித்ததன் பிறகு இப்போது அல்லாஹுடைய வசனத்துக்கு காது கொடுங்கள். இந்த 3வது அத்தியாயத்தின் 14வது வசனம் முதல் வரக்கூடிய வசனங்களில் இந்த முதல் வசனம் 3வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் மனிதனில் இயற்கையாக காணப்படக்கூடிய ஒரு பண்பை சொல்லுகின்றார். இதனை சொன்ன உடனேயே இது உண்மைதான் என்று மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும். இந்த இடத்திலே மனிதனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய பண்பாக அல்லாஹ் எதனை சுட்டி காட்டுகின்றான்? زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. பெண்கள் மீதான ஆசை, பிள்ளை செல்வங்கள் மீதான ஆசை, நாம் சேகரித்து பாதுகாத்து வைக்கின்ற தங்கம், வெள்ளி என்று அந்த காலத்திலே இருந்த பணம், இந்த பணத்தை சேர்த்து வைக்கின்ற ஆசை, ஆடம்பரத்தின் அடையாளமாக கருதப்படுகின்ற அன்றைய காலத்திலே மிகச்சிறந்த வாகனம் பழக்கப்பட்ட குதிரைகள், குதிரை சேனைகள் என்று சொல்வார்கள். அதே போன்று பொருளாதாரம் தாராளமாக கிடைத்திருக்கின்றது என்பதன் ஒரு அடையாளம் கால்நடைகளின் மந்தைகள். ஆட்டு மந்தைகளாக இருக்கலாம், மாட்டு மந்தைகளாக இருக்கலாம், ஒட்டக மந்தைகளாக இருக்கலாம். அதே போன்று பெரும் விவசாய நிலங்கள். இப்படியான இந்த சொத்துக்களின் மீதான மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஆசை, இது மனிதனிலே காணப்படுகின்ற இயற்கையான பண்புகளிலே ஒன்று. இவற்றின் மீதான இந்த ஆசை கூட இது மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு சிறந்த ஒன்று. எல்லோரிடமும் இருக்க வேண்டும். எல்லோரும் இவ்வாறு மனைவி மக்களையும் சொத்து சுகங்களையும் வாகனங்களையும் விவசாய காணிகளையும் கால்நடைகளையும் சேகரிப்பதுதான் வெற்றியின் அடையாளம்
என்பது போன்று மனிதனுடைய உள்ளங்களிலே பதிந்திருக்கின்றது. இயற்கையாகவே மனிதனை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கின்றான். எனவே ஒரு விடயம், மனிதர்களிலே இயற்கையாக காணப்படக்கூடிய இந்த சொத்து சுகங்களிலான ஆசை, ஆர்வம், எந்த மனிதன் இந்த ஆசைகளை ஒழுங்கமைக்கின்றானோ, கட்டமைக்கின்றானோ, அந்த மனிதன் அவன் படைக்கப்பட்ட நோக்கத்திலே வெற்றி பெறுவான். மனிதன் என்ற பொதுவான மனித இனத்திலிருந்து முஸ்லிம் என்ற உயர் அந்தஸ்திற்கு அவன் மாறுவான். நிலையான ஒரு வாழ்வின் முதல் கட்டமாக சோதனையாக இருக்கின்ற இந்த சோதனை கூடத்தில், இந்த சோதனையிலே வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக, யாரெல்லாம் மனிதனிலே இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கின்ற தன்மைகள், அதிலே முக்கியமான முதலாவது தன்மை உலக வாழ்விலே சொத்து சுகங்கள் மீதான அன்பு, அதனை மதிப்பாக கருதுவது, அதனைத்தான் வெற்றியாக கருதுவது என்ற தன்மையிலிருந்து விடுபட்டு 5 பண்புகளோடு இருக்கின்றவர்கள் வெற்றியாளர்கள். சாதாரண மனிதன் என்ற நிலையில் இருந்து அவர்கள் முஸ்லிம்களாக மாறுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எனவே முதலாவது விடயம், மனிதர்களிலே பொதுவாக இருக்கக்கூடிய பண்புகள். இதனையே செய்து கொண்டிருக்கின்ற 2 மனிதர்களில் ஒருவர் முஸ்லிமாகவும் மற்றொருவர் முஸ்லிம் இல்லை என்றும் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட மாட்டார். இயற்கையாக எல்லோருக்கும் உள்ள அந்த மனித பண்புகள், அவற்றை எப்படி நெறிப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று படைத்தவன் வழிகாட்டி இருக்கின்றானோ, அந்த வழிகாட்டலைத்தான் இஸ்லாம் என்று சொல்லுகின்றோம். இஸ்லாமிய தீர்ப்புகளுக்கு ஏற்ப தன்னுடைய இயற்கையான தன்மைகளை மாற்றி அமைக்கின்றவன் தான் முஸ்லிமாகின்றான். இதுதான் இன்றைய உபதேசத்தை நாம் தெளிவுபடுத்த வருகின்ற விடயமாகும். இப்போது அந்த சாதாரண மனிதன் என்ற தரத்திலிருந்து வெற்றி பெறுகின்ற மனிதர்களாக, அதாவது முஸ்லிமாக மாறியவர்களிடம் அப்படி என்ன பண்புகள் தான் இருக்க வேண்டும் என்று கேட்டால், அதனை 2வது குத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. இயற்கையாக மனிதனிலே படைக்கப்பட்டிருக்கின்ற பண்புகள், இவற்றை கொண்ட பொதுவான மனித இனத்திலிருந்து அந்த பண்புகளை படைத்தவனின் வழிகாட்டலுக்கு ஏற்ப ஒழுங்கமைத்து விட்ட ஒரு முஸ்லிம், அவன் எப்படி இருப்பான் என்பதை இதே 3வது அத்தியாயத்தின் 16வது 17வது வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். பெண்கள், பிள்ளைகள், சொத்து சுகங்கள், பணம், வாகனங்கள், விளைநிலம், கால்நடைகள், இவை அனைத்தையும் பெரிதாக ஒரு மனிதனுடைய அளவுகோலிலே, இன்னும் சொல்லுவதென்றால் ஒரு முஸ்லிம் சமூகம் என்றால் இவற்றிலெல்லாம் அவர்கள் அதிகமான அளவிலே வைத்திருந்தால் தான் ஒரு முஸ்லிம் சமூகம், எமது சமூகம் வெற்றி அடைந்திருக்கின்றது என்று பேசக்கூடிய சமூகத்தில் உள்ள படித்தவர்களை கூட பார்க்கின்றோம். ஆனால் இந்த நேர்வழியை தந்த அல்லாஹ் இந்த 2லே எது பெருமதியானது என்று சொல்லும் போது முதலிலே குறிப்பிட்ட வகை, எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஆசை கொண்டதாக,
அதுவே வெற்றி என்ற எண்ணம் இருக்கின்றதே. இதனை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால், ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இவைகள் உங்களுடைய உலக தேவைக்கான படைப்புக்கள், உலக தேவைகளை நிறைவேற்றக்கூடியவை. ஹல் உனப்பிஉக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், அதனை விட பெருமதியானதை சிறந்ததை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சொல்லித்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், அதாவது முஸ்லிம்களாக மாறிவிட்டவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் 5 பண்புகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே முக்கியமான அடிப்படையான பண்பு வல் கானிதீன். அல்லாஹ் என்ன சட்டத்தை சொன்னாலும் அதனை நிறைவேற்றுகின்ற, அதற்கு அடிபணிகின்ற, மனிதன் என்ற ரீதியிலே தன்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஆசைகளை அதற்கு வரம்பிட்டு வரையறைகளிட்டு எந்த விதத்தில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கின்றானோ அந்த முறையில் மட்டும் நிறைவேற்றக்கூடிய அடியார்களாக அவர்கள் இருப்பார்கள். இது முக்கியமான ஒரு பண்பு. உலகத்திலே சொத்து சுகங்கள் மீதான ஆசை, அதனை சம்பாதித்து வைத்தால்தான் சிறப்பு என்ற மனிதர்களுடைய எண்ணம், இவை அனைத்திற்கும் முரணாக முஸ்லிம்களாக மாறிவிட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இரண்டாவது அடுத்தொரு பண்பை அல்லாஹ் சொல்லுகின்றான். வல் முன்ஃபிகீன், தாங்கள் சிரமப்பட்டு சம்பாதித்த பணத்திலிருந்து தங்களுடைய பணத்தை அவர்கள் செலவு செய்வார்கள். இதுதான் ஒரு மனிதன். சொத்து சுகங்களை சேகரிப்பதில் உள்ளத்திலே அன்பு இருக்கின்றது. அந்த அன்புக்கு வரம்பு இட்டு அந்த சொத்து சுகத்திலே எந்த அளவு செலவழிப்பதை அல்லாஹ் ஏவி இருக்கின்றானோ, அல்லாஹ் தூண்டி இருக்கின்றானோ, அவற்றை செலவு செய்கின்ற மனப்பான்மை எப்போது ஏற்படுகின்றதோ அவன்தான் முஸ்லிமாக மாறுகின்றான். இது மற்றொரு பண்பு. இன்னும் ஒரு பண்பை அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸ்ஸாபிரீன், அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். ஒட்டுமொத்த உலகமும் முதலிலே மனிதனில் இருக்கக்கூடிய, இயற்கையிலேயே மனிதனில் படைக்கப்பட்ட பண்பு என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. பெண்கள் மீதான ஆசை, பிள்ளைகள் மீதான ஆசை, சேர்த்து வைக்கப்படுகின்ற பணத்தின் மீதான ஆசை, சிறந்த வாகனங்கள் மீதான ஆசை, விளைநிலங்கள் மீதான ஆசை, மிருகங்கள், கால்நடைகள், பணத்தை பெற்றுத்தருகின்ற அந்த கால்நடைகளின் கூட்டங்கள், மந்தைகள், இவற்றின் மீதான மனிதனுக்குள்ள அந்த இயற்கையான ஆசையை ஒரு முஸ்லிமாக மாறியவன் எப்படி மாற்றி அமைக்கின்றான் என்றால், தன்னுடைய தேவை போக தான் சிரமப்பட்டு உழைத்த பணத்திலிருந்து இவன் அவற்றை செலவு செய்து படைத்தவனுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்றான். இதுதான் வித்தியாசம். இன்று சாதாரண தனி மனிதர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கின்ற நாடுகள் என உலகத்தின் கால்வாசிக்கு அதிகமான நாடுகளை முஸ்லிம் என கூறுகின்றவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அத்தகைய ஆட்சி தலைவர்கள் துவங்கி ஏன் மார்க்க போதனைகள் செய்கின்ற அறிஞர்கள் கூட மனிதனில் இயற்கையாக எல்லா மனிதர்களிலும் இருக்கின்ற இவ்வாறான சொத்துக்கள் மீதான அந்த ஆசை, இதனை மாற்றி தன்னுடைய செலவு போக தன்னால் முடிந்ததை, தான் சிரமப்பட்டு உழைத்ததை செலவு செய்கின்ற பண்பாக மாற்றுகின்ற போதுதான் சாதாரண ஒரு முஸ்லிம், சாதாரண ஒரு மனிதன் அவன் முஸ்லிம் என்ற உயர் அந்தஸ்திற்கு செல்லுகின்றான் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஆகவே சுருக்கம் என்னவென்றால், இங்கு ஒரு உதாரணம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. மனிதனிலே சில பண்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதே போன்று நீங்கள் வாழுங்கள் என்பதற்காக அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலும் இயற்கையாக உங்களிடம் இருக்கின்ற பண்புகளை படைத்தவன் தந்த வழிமுறையிலே நீங்கள் ஒழுங்குபடுத்துங்கள். அதனை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள். அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்ஸாதிகீன், முஸ்லிமுடைய பண்புகளிலே மற்றொரு பண்பாக இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், தான் எதனை ஏற்றுக்கொள்ளுகின்றானோ அதிலே அவன் உண்மையாளர்களாக இருப்பார்கள்.
மக்கள் நினைக்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதென்பது 2 மந்திர வார்த்தைகள். அதன் கருத்தை சிந்திக்கின்றோமா? அதில் உண்மையாளர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை ஆய்வு செய்கின்றோமா என்றால் இதற்குரிய பதில் கவலை தரக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. முஸ்லிம் நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, நபி அவர்கள் முழுமையான இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். நாம் அனைவரும் அறிந்தது. அந்த நபியுடைய உம்மத்திலே மதீனா என்பது முதலாவது ஹிஜ்ரத்துக்குரிய நாடு. அதன் பிறகு இன்று வரைக்கும் 2வது ஹிஜ்ரத்திற்கு ஒரு நாடு உருவாகியது என்றால் அது எங்கள் நாடுதான் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் சொத்து சுகங்கள் மீதான அந்த ஆசை, அதே போன்று ஒரு ஆட்சியாளர்களாக இருந்து தன்னுடைய நாட்டை பொருளாதார ரீதியில் வளர்ப்பது எப்படி என்றுதான் அவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்களே ஒழிய ஒரு முஸ்லிம் நாடாக சாதாரண மனிதர்களில் இருந்து வித்தியாசப்பட்டு எல்லோரும் சொத்து சுகங்களிலும் மனைவி மக்களிலும் முயற்சிக்கின்ற அதே நேரம் பொறுமையாக இருந்து தாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளில் உண்மையாளர்கள் என்பதை நிரூபிக்கும் விதத்திலே தங்களுடைய நாட்டிலிருந்து கூட ஏனையவர்களுக்கு செலவழிக்கும் அளவிற்கு, அல்லாஹ் காட்டிய வழியிலே செலவழிக்கும் அளவிற்கு ஒரு முஸ்லிமாக மாறியிருக்கின்றார்களா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்குரிய பதில் மிக மோசமானதாகவே இருக்கும் என்று நாம் அனைவரும் அறிந்தோம். எனவே ஒரு மனிதன் எப்படி முஸ்லிமாக மாறுகின்றான் என்றால் அதனை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். பொருளாதாரத்திலே நீங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டால் முஸ்லிம் சமூகம் வளர்ச்சி அடைந்து விட்டது என்ற உங்களுடைய நம்பிக்கை மிக பிழையானது. ஒவ்வொரு மனிதனும் இயற்கையிலேயே இவ்வாறு சொத்து சுகங்களை சேகரிப்பதென்பது எல்லா மனிதர்களிடம் இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் எப்படி வேறுபடுகின்றான் என்றால் அவன் நாவினால் சொல்லக்கூடிய அந்த சாட்சியங்களிலே அவன் உண்மையாளனாக இருக்க வேண்டும். படைத்தவனுடைய வழிகாட்டலின்படி நடப்பது உலகத்திலே நஷ்டத்தை தந்தால் கூட அதனை ஏற்று செயல்படுகின்ற தன்மை உடையவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். இந்த பண்புகளிலே இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற இறுதி பண்பாக சொல்லுகின்றான், வல் முஸ்தகஃபிரீன பில் அஸ்ஹார். ஃபஜ்ருக்கு முந்திய நேரம், சஹருடைய நேரம் எங்களுக்கு தெரியும். நோன்பு நோட்கின்ற எமக்கு சஹர் என்றால் நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் எழுந்திருந்து அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று முஸ்லிம்களை பற்றி சொல்லுகின்றான். ஆகவே சுருக்கமான இந்த உபதேசத்தில் இதனை செவிமடுக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் நாம் சொல்லுகின்ற உபதேசம், குறிப்பாக முஸ்லிம் சமூகம் என கூறப்படுவதால் ஏமாந்திருக்கக்கூடிய எமது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரையும் நோக்கி சொல்லுகின்றோம். முஸ்லிம் சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றதா இல்லையா என்பதை எமது தலைவர்கள், நீங்கள் படிப்பிலே உயர வேண்டும், நீங்கள் தொழில்களால் உயர வேண்டும், அரச உத்தியோகத்திலே எம்மவர்கள் அதிகமாக இருக்க வேண்டும், அரசியல் அதிகாரத்திலே எங்களுடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வழிகாட்டுகின்றார்கள். என்னுடைய உபதேசம் அல்ல, படைத்த அல்லாஹ்வுடைய அளவுகோலை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், இங்குள்ள மேலே குறிப்பிடப்பட்ட அத்தனையையும் விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டுத்தான் இந்த 5 பண்புள்ளவர்களை, முஸ்லிம்களிடம் இத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட உண்மையான முஸ்லிம்களுடைய பண்பு அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். யா அல்லாஹ், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக என கூறுகின்ற அதே நேரம் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள், தங்களுடைய கொள்கையிலே உண்மையாளர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்து நடக்கின்றவர்களாக இருப்பார்கள், அதிகாலை வேளைகளிலே எழுந்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இன்று நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்திய சாதாரண ஒரு மனிதன் உண்மையான ஒரு முஸ்லிமாக அவன் மாற வேண்டும் என்றால் மனிதனிலே இயற்கையாக படைக்கப்பட்ட பண்புகளை அல்லாஹ் அவற்றை எவ்வாறு கையாள வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கின்றானோ
அந்த முறையிலே நடக்காத வரை ஒருவன் முஸ்லிமாக மாற முடியாது. முஸ்லிம் என்றாலே படைத்தவனுக்கு முற்றிலும் அடிபணிவது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுவதென்றால், குழந்தை பாக்கியம் இல்லாமல் 80 வயது வரைக்கும் இருந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கையே இல்லாத அந்த வயதிலே மனைவிக்கு குழந்தை கிடைக்கின்றது. இவ்வளவு சிரமப்பட்டு கிடைக்கப்பெற்ற குழந்தையை நீங்கள் அறுத்து விடுவீர்களாக என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இதனைவிட பெரிய ஒரு கட்டளை எதுதான் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த மனிதர் முஸ்லிமாக இருந்தார். அவர்களுடைய பண்புகளில் ஒன்றாக வல் கானித்தீன், முற்றிலும் அடிபணிவது. அல்லாஹ்வும் தூதரும் ஒன்றை சொல்லிவிட்டால் அது உலகிலே நஷ்டம் தருகின்றதா இலாபம் தருகின்றதா என்று சிந்திப்பதில்லை. அல்லாஹுடைய கட்டளைதானா, நபியுடைய அல்லாஹ்வினால் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் தானா என்பதை ஊர்ஜிதப்படுத்தியதன் பிறகு படைத்தவனுக்கு முற்றிலும் அடிபணிகின்றவர்கள் முஸ்லிம்கள். எல்லோரையும் போன்று எல்லாம் செய்து கொண்டு எல்லா மனிதர்களும் இருப்பது போன்று அந்த மனித தன்மையிலே இருக்கின்றவர்கள். அதிலிருந்து படைத்தவனுடைய வழிகாட்டலிலே தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அதிலே உண்மையானவர்களாக, அதிலே பொறுமையானவர்களாக, அதே போன்று தங்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகின்றவர்களாக மாறாதவரை நாம் உண்மை முஸ்லிமாக மாற முடியாது. உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து படைத்தவனுடைய எங்களுடைய வெற்றிக்குரிய மிகப்பெரிய வெகுமதி படைத்தவனின் அருள், அந்த சுவனத்திலே நுழைவதற்கு நாம் முயற்சிப்போமாக. அந்த பாதையிலே உண்மையிலாகவும் உறுதியாகவும் நாம் இருப்போமாக. ஏனைய மனிதர்களிலிருந்து, மனித தன்மையிலிருந்து எங்களுடைய இயற்கையான அந்த தன்மைகளை, ஒரு முஸ்லிமுடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டுமோ, செயற்பாடு இருக்க வேண்டுமோ, அதே போன்று அவற்றை மாற்றி அந்த வெற்றிக்காக மரணம் வரும் வரைக்கும் நாம் அதிலிருந்து நிலைத்திருந்து மரணிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அங்கீகரித்துள்ள வேண்டும். அக்கூலு ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலிசாயிரில் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத்.